Hello guys, welcome to Gamescape by Rizwan. ஏதோ புதுசாக கேம்ஸ் இது வந்துருக்குன்னு சொன்னாங்க ரோசிய கார்டுன்னு. அதை நம்ம ஏற்றணும். ஆஃப்லைனில் கொஞ்சம் விளாண்டு பார்த்தோம். அதில் ஒரு 126 சம்பாதிச்சிட்டேன். வாங்க போய் சீடு வாங்கலாம். நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மீதி எல்லாம் இது வாங்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராபெரி வாங்குவோம். ஸ்ட்ராபெரி வாங்கி வச்சா மீதி காசு கேரட் வாங்க. ஸ்ட்ராபெரி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மொத்த காசுக்கு வாங்கிட்டேன். ஒரு ஸ்ட்ராபெரி சீடு 7 கேரட். ஸ்ட்ராபெரி இங்கே வச்சிடலாம். அதில் வர பேரே நுழைய மாட்டேங்குது. விட்டாச்சு. நம்மளும் என்ன கோணையாக போயிடுச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஒன்று சொல்ல மாட்டேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஆனால் யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் மறக்காமல் வீடியோவை பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுற முடியும். இப்போ தாங்க ஸ்ட்ராபெரி இலையே விட்டுருக்குது. நான் வேறு கேரட்டு வாங்கினேன். சேல் எடுத்து போவோம். நடந்து போகிறக்கு எனக்கு பிடிக்கல. பக்கத்து கார்டுலாம் பாருங்க. ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. 184 ரூபா கொடுத்துருக்கான். திருப்பி வாங்க போய் அதிகமாக இது வாங்க. புதுசாக வாங்கலாமா? 400 ரூபா ப்ளூ ஆரஞ்சு டூபிட் 200 ரூபா. ஐயோ, இன்னொரு ஸ்ட்ராபெரி வாங்கிடலாம். எல்லாத்துக்கும் கேரட் வாங்கிடலாம். ஸ்டாக்கா? ஐயோ, இன்னும் பேலன்ஸ் 20 ரூபா எங்கிட்ட இருக்குது. ஆரஞ்சு டூபிட்லாம் எவ்வளோ ரேட்டு? ஸ்டாக்கும் இல்லை. அங்கே ஸ்ட்ராபெரி விட்டுருக்கவே சரி. அது பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். கேரட் இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராபெரி தான் வாங்கணும் போல. நிறைய கேரட் வாங்கிட்டது. ஒரு நல்ல பெரிய கேரட் வாங்க. கலெக்ட் பண்ணு. கலெக்ட். வாங்க போய் கேரட்டெல்லாம் சரி பண்ணணும். Go to I to sell my inventory. Guys, கம்மியாக தராங்க guys. ஸ்ட்ராபெரி வளர்ந்தாதான் உண்டு. ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. 200 ரூபாய்க்கு நான் என்ன வாங்க? ஸ்ட்ராபெரியும் வாங்கிடலாம். வேறு கம்மி ரேட்டுக்கு இருக்கான் பாருங்க. மேலே லெஜெண்ட்ரி தான் இருக்குது. பம்கின் சீடு அது இதுன்ட்டு ஒதுக்கி எனக்கு தெரிஞ்சனால இது ப்ளூபெரி வாங்கணும். ப்ளூபெரி வாங்க முடியாதா? ஸ்ட்ராபெரி தாண்ட முடியாது. ஒரு ஸ்ட்ராபெரி வாங்குவோம். பீஸ் சாப் காய்ஸ், இனியும் 52 நிமிஷத்தில் வருமாம்மா பீஸ் சாப்பு. காய்ஸ் ஸ்ட்ராபெரி விட்டுருக்குது. இப்போதான் ஸ்ட்ராபெரி வர மக்கியமாக நம்மளுக்கு தெரிய போகுது காய்ஸ். கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் ஆயாச்சுல பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராபெரி உடச்சிருக்குங்க. இப்போ போய் விற்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம 4 ஸ்ட்ராபெரி கொண்டு போய் விற்க போகிறோமா? I want to sell my inventory. ஸ்ட்ராபெரி மட்டும் தான் இருக்கு. இப்போ எவ்வளோ போகுது? 4 ஸ்ட்ராபெரிக்கு இவ்வளோ ரேட்டா? சூப்பர் காய்ஸ், அவ்வளோக்கும் இல்லை. சீட்ஸ் ஸ்டாக் எப்படா ஸ்டாக்கு வருங்கிற வரவும் மாட்டேங்குது.
வாங்க அதுக்குள்ளே போய் நம்ம காணல மற்ற காலெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஓடுங்க அப்படியே போய் ஏதோ ஆக முடியும். மொத்தம் இந்த ஒரு ரோப்ளாக்ஸ் கூட இல்லைங்க. இது புதுசாக இருக்குது. நாட் போடும். ஷோமி பெச்சாப்பா ஐயே எனக்கு பெச்சு ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஒன்றும் வாங்க முடியாமல் ஆனே போயிருக்கேன். ட்ராகன்லாம் விட்டுருக்கேன் மட்டும் நைஸாக தூக்கிட்டு போயிடலாமா ட்ராகனு. தூக்கிட்டு போவாங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியும். டிஸ்ட்ராய் பண்ண முடியும். சரிங்க காய்ஸ். அவனும் ரோபாக்ஸ் கேட்குறான். காய்ஸ் உனக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கோம்? மாசு தான் காய்ஸ். ஒரு காசு இல்லை. சரி வாங்க போய் பார்க்கலாம். போதும் ஷாக் வந்துருச்சாடா. சொல்கிற கேரட் எனக்கு வேணும்டப்போ. எப்படா ஸ்டாக் வர மாட்டான் சொல்லி தோடப்பா. வந்துச்சா வந்துச்சு. ஆரஞ்சு புட்டு இல்லை. என்ன காசு எனக்கு வேணும். எல்லா காசும் மொத்த காசு வேணும். ஒருத்தனும் கிடைக்கிறது கேரட் நம்மளுக்கு மட்டும்தான். இவ்வளோ கேரட் வந்துருக்கு. 24 கேரட்டு. ஆரஞ்சு கோல்டு சாப்பிடு. போர் தக்காளி மொத்த மாசா போகுமே. இடம் ஃபுல்லாக இதே போட்டோம். இங்கிலீஷ் போட முடிய மாட்டேங்குது. 24 இருக்கு. அது என்னாச்சுன்னு தெரில. சிக்கான மாதிரி ஆயிடுச்சு. கலக்கணும். ரிவ்யூ ஜாப் ஷோ ஃபார் ஃபுல் ரிசல்ட். என்ன ஹேக் ஆக்கிட்டு போல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம எடுக்கும்போது எல்லாம் கிட்டிருந்தாங்க. ஐயோ ரோல். ஓஹோ காசு என்ன ஆச்சுன்னு வரது இல்லை. என்னை வாஸ் கனெக்டட் அப்போன் ரீகனெக்ட் போங்க பாய். பாய்ஸ் இப்படி தான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுக்கலாம். பை பாய் ஃப்ரம் கேம்ஸ் கே பை ரிஸ்வான்.